குல்தாவின் இறைவாக்குரைப்பின் மைய செய்தியாக ஒருவர் ஆண்டவர் முன் தன்னை தாழ்த்துதல் முக்கியத்துவம் பெறுகிறது. யோசியா அரசர் ஆண்டவர் முன் தன்னை தாழ்த்தியதால் ஆண்டவர் அவர் மீது இரக்கம் காட்டுகிறார். கடுமையான தீர்ப்பை ஆண்டவர் யோசியா அரசர் காலத்தில் யூதா நாட்டிற்கு வழங்கவில்லை. ஆனால் யோசியா அரசருக்கு தரப்பட்ட செய்தி, நீ மன அமைதியுடன் உன் கல்லறைக்கு செல்வாய் என்பது நிறைவேறவில்லை. ஏனெனில் உண்மையான இறைவாக்கினர் யார் என்று அறியும் அளவுகோல் அவர் உரைத்த இறைவாக்கு நடைபெற வேண்டும். அவ்வாறு நடைபெறாமல் போனால் அவர் உரைத்த இறைவாக்கு ஆண்டவருடையது அல்ல, மாறாக அந்த இறைவாக்கினரின் எண்ணமாகும் என்று இணைச்சட்ட நூல் 18வது அதிகாரம் 22வது வசனத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அப்படியெனில் குல்தா உரைத்த இறைவாக்கு ஆண்டவருடையது அல்ல என்ற முடிவுக்கு வரலாமா? யோனா இறைவாக்கினர் இன்னும் 40 நாளில் நினிவே அழிக்கப்படும் என்று யோனா நூல் 3வது அதிகாரம் 4வது வசனத்தில் குறிப்பிடுகிறார். ஆனால் அது நடைபெறவில்லை. அப்படியெனில் அவர் போலி இறைவாக்கினர் என்ற முடிவுக்கு வர முடியுமா? அல்லது கடவுள் தவறு செய்தாரா? உண்மையில் இல்லை. பின்னர் ஏன் யோனாவின் இறைவாக்கு நிறைவேறவில்லை? காரணம், நினிவே மக்கள் மனம் மாறியதை ஆண்டவர் கண்டு அவர் மனத்தை மாற்றிக்கொண்டார். அவர்கள் மீது அனுப்புவதாக இருந்த தண்டனையை அனுப்பவில்லை என்று யோனா நூல் 3வது அதிகாரம் 10வது வசனத்தில் காண்கின்றோம். இதேபோல் எசேயா இறைவாக்கினர் எசேக்கியா அரசருக்கு சொன்ன இறைவாக்கும் நிறைவேறவில்லை என்று எசாயா 38வது அதிகாரம் 1 முதல் 5 வரை உள்ள வசனங்களில் காண்கின்றோம். காரணம், எசேக்கியா அரசர் மனம் மாறி ஆண்டவர் விருப்பப்படி நடந்ததால் அவரின் வாழ்நாளை 15 ஆண்டுகளாக கூட்டினார் என்று எசையா இறைவாக்கு நூல் 38வது அதிகாரம் வசனம் 6 காண்கின்றோம். யோனா எசாயா இறைவாக்கினர்களைப் போலவே இறைவாக்கினர் குல்தாவும் கடவுளின் வார்த்தைகளை யோசியா அரசருக்கு சொன்னவுடன் யோசியா அரசர் கடவுள் முன் தன்னை தாழ்த்தி கடவுளின் விருப்பப்படி வாழ்ந்தார். ஆனால் இறுதியில் அவர் கடவுளின் வார்த்தைகளுக்கு செவி கொடுக்காமல், கடவுளின் விருப்பப்படி செயல்படாமல், தன் எண்ணத்தின்படி மாறுவேடம் தரித்து எகிப்து மன்னன் நெக்கோவுடன் மெகிதோ பள்ளத்தாக்கில் போர் தொடுத்ததால் நெக்கோவால் அம்பு எய்யப்பட்டு மன அமைதியின்றி இறப்பதை 2 குறிப்பேடு நூல் 35வது அதிகாரம் 20 முதல் 24 வரை உள்ள வசனங்களில் காண்கின்றோம். இறைவாக்கினர் குல்தாவின் அதிகார போதனையை அரசரோ மற்ற அதிகார ஆண்களோ விமர்சனப்படுத்தவில்லை. அவரது இறைவாக்குப்படி அரசர் யோசியா வேற்று கடவுளின் வழிபாடுகளை அழித்துவிட்டு யாவே கடவுளின் வழிபாட்டையும் சமய நெறிமுறைகளையும் யூதேயா மற்றும் எருசலேம் முழுவதிலும் நடைமுறைப்படுத்தினார். அரசர் யோசியா இறைவாக்கினர் குல்தாவின் வார்த்தைகளை நம்பினார். குல்தாவும் உண்மையை எடுத்துரைக்க தயங்கவில்லை. யோசியா அரசர் அவரது ஆட்சி காலத்தில் நம்பிக்கையான கடைசி இறைவாக்கினர் குல்தா ஆவார். திருச்சற்ற நூலில் எழுதப்பட்டுள்ள வார்த்தைகளுக்கு நேருக்கு நேர் பொருள் விளக்கம் செய்து சரியான முடிவுகளை நிகழ்காலத்தின் ஒளியில் தருகிற அதிகாரத்தை பெறுகிறார். குல்தாவின் காலத்தில் மிகவும் புகழ்பெற்ற ஆண் இறைவாக்கினர்களான எசாயா, எரேமியா, செப்பானியா, நாகும் மற்றும் அபகூக் ஆகியோர் வாழ்ந்திருக்கின்றனர். ஆனால் இவர்களை எல்லாம் விட்டுவிட்டு குல்தாவிடம் திருச்சட்ட நூலுக்கு
பொருள் விளக்கம் அறிய செல்ல காரணம் என்ன? குல்தா ஒரு பெரிய சமய அதிகாரமுடையவர். எரேமியா இறைவாக்கினரை விட அவருடைய புகழ் மேலோங்கி இருக்க வேண்டுமென்று விவிலிய அறிஞர்கள் கருத்து தெரிவிக்கின்றனர். குல்தா ஒரு பெரிய சமய அதிகாரமுடையவர். எரேமியா இறைவாக்கினரை விட அவருடைய புகழ் மேலோங்கி இருந்திருக்க வேண்டும் என்று விவிலிய அறிஞர்கள் கருத்து தெரிவிக்கின்றனர். குல்தா எப்பொழுதும் உள்மன அமைதி உடையவர். கடவுளின் மீது ஆழ்ந்த உறுதியான நம்பிக்கை உடையவர். கடவுளுக்கும் மனிதருக்கும் உண்மை உள்ளவர். எனவே கடவுளின் வார்த்தையை எடுத்துரைக்க தயங்கவில்லை. கடவுள் முன் தன்னை தாழ்த்தி கடவுளின் விருப்பப்படி வாழ்ந்தார் என்பது அவர் உரைக்கும் இறைவாக்கு செய்தியே நமக்கு சான்றாகும். குல்தா மிரியாம் மற்றும் தெபாராவை போல பல பணிகளை செய்த பெண்மணி அல்ல. ஆனால் குல்தாவை கடவுள் அவரின் சார்பாக நின்று அவரின் வார்த்தைகளை அரசருக்கும் தலைமை குரு இல்கியா, அகிகாம், அப்தோன், சாப்பாட் மற்றும் அரச அலுவலர் அசாயா ஆகிய 5 ஆண் அதிகாரிகளுக்கும் வெளிப்படுத்த தேர்ந்து கொள்ளப்பட்ட கருவி ஆவார். குல்தாவின் வாழ்வும் அவரது இறைவாக்கு செய்தியும் இன்றைய கால பெண்களுக்கு சுட்டி காட்டுவது என்னவென்றால், பெண்களிடம் ஞானமும் சக்தியும் இருக்கிறது. அவர்களால் நாட்டை தீமைகளிலிருந்தும் தீய சக்திகளிடமிருந்தும் விடுவித்து ஆண்டவர் காட்டும் வழியில் நடத்த முடியும். எனவே கடவுள் எப்பொழுதும் நம் உள்ளத்தில் இருந்து செயல்பட அனுமதி அளிக்க வேண்டும். கடவுள் மீது நம்பிக்கை வைத்து அவர் விருப்பப்படி வாழும்போது மன அமைதியும் ஆண்டவரின் அளவில்லா ஆசீரும் நமக்கு கிடைக்கும் என்ற பாடத்தை குல்தா நமக்கு கற்றுத் தருகிறார். மிரியா விவிலியத்தில் முதல் பெண் இறைவாக்கினர் என்றும் முதல் பாடகர் என்றும் அழைக்கப்படுகிறார். இறை புகழ்ச்சி பாடலை தானே ஏற்றி நடனமாடி பாடுகிறார். தெபோரா தான் வாழ்ந்த நாட்டில் உள்ள மக்களை அந்நிய ஆட்சியின் பிடியிலிருந்து விடுவிக்க இறைவாக்கினராக பொங்கி எழுந்து போருக்கு படை தளபதியாக பொறுப்பேற்று அந்நியரை முறியடித்து நீதிபதியாக செயல்படுகிறார். இவரும் இறை புகழ்ச்சி பாடலை தானே ஏற்றி பாடுகிறார். குல்தா ஆண்டவரின் திருச்சட்ட நூலில் எழுதப்பட்டுள்ள வார்த்தைகளுக்கு பொருள் விளக்கம் அளிக்கும் ஞானத்தையும் தெய்வீக அதிகாரத்தையும் கொண்டிருக்கிறார். இவர்களது பங்கெடுப்பு இஸ்ரேல் நாட்டினருக்கு விடுதலையையும் பாதுகாப்பையும் மற்றும் மன அமைதியையும் தருகிறது. இப்படிப்பட்ட பெண்களை பற்றிய விவிலிய பகுதிகள் ரோமை திருப்பலி புத்தக வாசக நூலில் இடம் பெறுகிறதா என்று பார்க்கும்போது, மிரியாவின் பாடல் பாஸ்கா திருவிழிப்பு திருப்பலியில் 3ஆம் வாசகத்திற்கு பிறகு பதிலுரை பாடலாக இடம் பெறுகிறது. ஆனால் தெபோரா மற்றும் குல்தாவை பற்றிய பகுதிகள் இடம்பெறவில்லை. ஏன்? பொதுக்காலம் 12ஆம் வாரம் புதன்கிழமை 2ஆம் ஆண்டு முதல் வாசகம் அரசர் 2ஆம் நூலில் 22வது அதிகாரம் 8 முதல் 13 மற்றும் 23வது அதிகாரம் 1 முதல் 3 வரை உள்ள பகுதியானது இடம்பெறுகிறது. இதில் 22வது அதிகாரத்தில் உள்ள 14 முதல் 20 வரை உள்ள வசனங்கள் விடப்பட்டுள்ளன. ஏனெனில் இப்பகுதியில் குல்தாவின் இறைவாக்கு செய்தி இடம்பெற்றுள்ளது. அதேபோல் பொதுக்காலம் 20ஆம் வாரம் திங்கட்கிழமை முதல் ஆண்டு முதல் வாசகம் நீதி தலைவர் நூலிலிருந்து 2ஆம் அதிகாரத்தில் எடுக்கப்பட்டுள்ளது. செவ்வாய்க்கிழமை முதல் ஆண்டு முதல் வாசகம் நீதி தலைவர் நூலிலிருந்து 6ஆம் அதிகாரத்தில் எடுக்கப்பட்டுள்ளது. இடையில் உள்ள 3 முதல் 5 அதிகாரங்கள் விடப்பட்டுள்ளன. இப்பகுதியில் தெபோரா பற்றிய செய்திகள் இடம்பெற்றுள்ளன. இப்பகுதிகள் ஏன் விடப்பட்டுள்ளன என்ற கேள்விக்கு விடை காணும் பொறுப்பு காலத்தின் கைகளில் உள்ளது.